வாசகர் மன்றம், நூலகத்துறை, மாணவர் வழிகாட்டுதல் மன்றம் மற்றும் ஆலோசனை மையம் இணைந்து நடத்தும் தேசிய இளைஞர் தின விழா 2026 என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மறந்தெனினும் வேண்டற்பாற்றன்று என்ற விருந்தோம்பல் நெறியின் ஒளியில் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நமது கல்லூரியின் முதலாம் ஆண்டு இயற்பியல் துறையை சேர்ந்த முனைவர் ஆர் ஜோதிமுருகன் ஐயா அவர்களை இந்த இனியதொரு வரவேற்புரை வழங்க வருவார் அன்புடன் அழைக்கிறோம். அருட்செல்வர் இறையில் கலந்த டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களின் அருள் ஆற்றலால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த கல்லூரியின் சக்தி கலையரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஜனவரி 12, 1863 இது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த பூமியில் அவதரித்த நாள். எல்லோரையும் போல பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று சென்று விடாமல் இந்திய தேசத்திற்கும் உலகிற்கும் அவர் ஆற்றிய சமய பங்களிப்பின் காரணமாகவும் இளைஞர்களுக்கு அவர் ஒரு எழுச்சி நாயகனாக அவர் வாழ்ந்த குறுகிய காலத்தில் திகழ்ந்த காரணத்தினாலும் இந்தியா முழுவதும் அவர் பிறந்த நாளான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக வருடந்தோறும் கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய கல்லூரியிலும் முதலாம் ஆண்டு துறை சார்பாகவும் நூலகத்துறையின் வாசகர் மன்றம் சார்பாகவும் மாணவர் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையத்தின் சார்பாகவும் இந்த ஆண்டு தேசிய இளைஞர் தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து எப்போதும் போல ஊக்கமும் ஆக்கமும் தருகின்ற நம்முடைய கல்லூரியின் இயக்குனர் முனைவர் KR முத்துசாமி ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போல நூலகத்துறையோடு முதலாம் ஆண்டு துறை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாமா என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே முதல்வர் அவர்கள் நூலகரிடம் இளைஞர் தினத்திற்கு ஏதேனும் நீங்கள் செய்யவில்லையா என்று முன்கூட்டியே கேட்டுவிட்டார். அதைத்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் இதில் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது, கட்டாயமாக நீங்கள் நடத்துங்கள் என்று ஊக்கமும் உற்சாகமும் அளித்த நம்முடைய அன்பிற்குரிய முதல்வர் முனைவர் செந்திலரசு ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருவாளர் எம். பழனிசாமி ஐயா அவர்கள், உதவி மேலாளர் பாதுகாப்புத்துறை, சக்தி சர்க்கரை ஆலை சக்தி நகர் ஆப்புக்குடல் அவர்களையும் நம் கல்லூரியின் சார்பாகவும் முதலாம் ஆண்டு துறையின் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வருக ஐயா. மேலும் இப்பொழுது இங்கே மாணவர்கள் அவர்களுடைய தனித்திறன்களை செய்து காண்பித்தார்கள். இதற்கு முன்பாக காலை 3 போட்டிகள் நடைபெற்றன இளைஞர் தினத்தை முன்னிட்டு. அந்த போட்டிகளை சிறப்புற நடுவராக பொறுப்பு வகித்து நமக்கு நடத்தி தந்த EEE துறையினுடைய துறை தலைவர் முனைவர் சித்ரா மேடம் அவர்களையும், கருவியல் துறை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் துறையினுடைய தலைவர் டாக்டர் சி. சண்முகம் சார் அவர்களுக்கு நன்றி கண்ட வணக்கத்தையும் வரவேற்பையும் நல்கி மகிழ்கின்றோம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நூலகத்துறையினுடைய நூலகர் முனைவர் எம். தங்கபாண்டி, முதலாம் ஆண்டு துறையினுடைய தலைவர்கள் டாக்டர் ஆர். கண்ணன், மிஸ்டர் கே. ஆனந்த் மற்றும் இங்கு நடைபெற்ற போட்டிகள் பல்வேறு போட்டிகளினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பெற்ற திருமதி காமாட்சி, செல்வி கனிமொழி மற்றும் ஜீவிதா மற்றும் இப்பொழுது MOC வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள்
அனைத்து துறை முதலாம் ஆண்டு பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து துறை தலைவர்களையும் வரவேற்று வருகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இல்லையேல் இந்த நிகழ்ச்சி இல்லை. இளைஞர்கள் தினத்தில் எழுச்சி மிக்க இளைஞர்களாக பல்வேறு போட்டிகளிலும் பங்கெடுத்துக் கொண்ட போட்டியாளர்களையும் தனித்திறனை காண்பித்த மாணவர்களையும் பார்வையாளராக அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்காலத்தில் நாமும் பல போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று உத்தேசம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும், நம்முடைய வாலண்டியர்ஸ் EEE டிபார்ட்மெண்ட் இருந்து ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட அனைவரையும் முதலாம் ஆண்டு துறை சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடைத்த வாய்ப்பாக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நான் ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ய விளைகின்றேன். விவேகானந்தர் அவர்கள் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய நேரடி சீடர் என்றாலும் கூட அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு அவர் எப்பொழுதும் முழுமையாக ஒத்து போனது கிடையாது. அவர் எந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணர் கூடக்கூடிய கருத்தின் மீது கேள்வி கேட்பார், பதிலை எதிர்பார்ப்பார். அவர் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அவருடைய அறிவிற்கு எட்டினாலே ஒழிய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய குருவே சொன்னாலும் கூட. அவர் இளைஞனாக இருந்த பொழுதே முதலில் ராமகிருஷ்ணரை சந்தித்த போது கூட அப்படித்தான். அவர் கேள்வி கேட்டு சரியான பதில் கிடைத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வார். அவர் கூறுகிறார், arise, awake, stop not till the goal is reached. எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை ஓயாது உழைமின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கான அர்த்தத்தை நான் தனியா சொல்ல தேவையில்லை. ஆனா இங்க குறிக்கோள் என்று பேசப்படும் பொழுது நமக்கு எதை குறிக்கோளாக கற்று தந்திருக்கிறார்கள்? பட்டம் பெறுவதா, பதவி பெறுவதா, பணம் சேர்ப்பதா, சொத்துக்களை வாங்கி குவிப்பதா, இல்லை எதை நாம் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்வது என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனைகள் பல்வேறு வகையில் மழுங்கடிக்கப்படுவதாகவே நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் கேள்வி கேட்காமல் நம்பக்கூடாது. நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்புக்கொள்ளக்கூடாது. இந்திய தேசம் இப்பொழுது உலகம் முழுமைக்கும் ஒரு நுகர்வு தேசமாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நம்முடைய பாட்டிகள் சுருக்கு பையிலும் அரிசி குண்டாவிலும் சேர்த்து வைத்து சிறு சேமிப்பை வளர்த்த தேசம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் EMI என்று ₹1 மொபைல் வாங்கலாம், ₹1000 பைக் வாங்கலாம், 10,000 இருந்தால் கார் வாங்கலாம் என்று வலை வீசி நம்மை நுகர்வு கலாச்சாரத்தில் தள்ளி காலம் தோறும் உழைத்து யாருக்கோ பணத்தை செலுத்த வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய கல்லூரியிலே கடுமையாக உழைப்பதற்கு சொல்லித் தருகிறோம், படிப்பதற்கு சொல்லித் தருகிறோம், வேலை வாய்ப்பினையும் பெற்று தந்து விடுகிறோம். அதை தாண்டி மாணவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கோல், இலக்கு என்ன என்பது. நான் சொன்னது மட்டும் தானா, இல்லை நம்முடைய உடல் நலமா? இன்றைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். முன்னொரு காலத்தில் அது 50-60 இருந்தது. எதிர்காலத்தில் உங்களுக்கு வயதாகும் போது 100 ஆண்டுகளாக மாறலாம். நாம் 100 ஆண்டு வரை வாழ்வோம். ஆனால் எப்படி வாழ்வோம்? சம்பாதித்து பணம் சேமித்து நோயோடு மருத்துவத்துறைக்கு பணத்தை கொடுத்து கொண்டு. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? வெல்தி லைஃப், அதாவது குட் ஹெல்த் பிளஸ் ப்ராப்பர்ட்டி, பணம் அப்படிங்கிறதா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இங்க தனித்திறன் போட்டியாளர்கள் போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொன்னாங்க, உடற்பயிற்சி செய்யணும், யோகா சொன்னாங்க, மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாட்டு பாடினார்கள், கவிதை வாசித்தார்கள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ட்ரெய்லரை நம்முடைய மாணவர்களை காண்பித்திருக்கிறார்கள். மெயின் பிக்சருக்கான திரைக்கதையை, உங்களுடைய வாழ்க்கைக்கான திரைக்கதையை நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சொல்லி மேலை நாடுகள்
நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய குப்பை கருத்துக்களை நம்மிடம் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறி எந்த விதமான இன்ஃபுளுசரோட இன்ஃபுளுக்கும் நீங்க ஆளாகிடக்கூடாது என்கிற செய்தியை சொல்லி வரவேற்புரை வழங்குவதற்கு வாய்ப்பு நல்கிய விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இளைஞர் தின வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கமும் அறிவும் மனிதனின் உயர்தன்மைக்கு வழிகாட்டும். அதுபோல இந்நிகழ்ச்சிக்கும் மேன்மை சேர்க்கும் வகையில் தலைமையுரை வழங்க வருகை தந்துள்ள பெருமைக்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் செந்திலரசு ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு பழனிசாமி, அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி சக்தி சுகர்ஸ் லிமிடெட் அவர்களே, நமது கல்லூரியின் இயக்குனர் அவர்களே, நமது கல்லூரியை சார்ந்த பல்வேறு துறை தலைவர்களே, முதலாம் ஆண்டு துறை தலைவர்களான திரு கண்ணன் மற்றும் ஆனந்த் அவர்களே, நூலகர் முனைவர் தங்கபாண்டி அவர்களே, முதலாம் ஆண்டு பேராசிரியர்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே மற்றும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைய விழா இப்போ ஆக்சுவலாக ஒரு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஸ்ட் வீக் நம்ம லைப்ரரியன் சார் கேட்டார், சார் ரீடர்ஸ் கிளப் சார்பாக நம்ம இந்த நேஷனல் யூத் டேவை செலிப்ரேட் பண்ணலாமாங்க சார்? யூஸ்வலாக நான் தான் எவரி இயர் பேசுவேன், விவேகானந்தரை பற்றி நான் தான் பேசுவேன், இந்த வருஷமும் அதே மாதிரி பேசலாமாங்க சார்ன்னு கேட்டார். பட் நீங்கள் ஒவ்வொரு வருஷம் பேசுறதுக்காக நீங்களே திருப்பி பண்ணணும்னு இல்லை. நம்ம காலேஜில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்க, அவங்க பேசட்டும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கண்ணன் கூட சேர்ந்து சார் வேற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நிறைய டேலண்ட் இருக்குதுங்க சார், அதை வெளிக்கொணர்றதுக்கு ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு கஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு மார்னிங் நடந்த ப்ரோக்ராம்லாம் அது தொடர்ந்து நடந்து வந்தது. ஸோ இதை கஸ்ட்டும் யார் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ ஒரு 15 days பேக் நம்ம பழனிசாமி சார் நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய NBA ஒரு டிபார்ட்மெண்ட் அட்வைசரி போர்ட் கமிட்டி மீட்டிங்காக வந்திருக்கும் போது நான் சாரு சக்திவேல் சார்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் இப்போ இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய யூத்தோட ரொம்ப இன்றைய கால இளைஞர்களோட எப்படி நான் போராடி அந்த சேஃப்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறது போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப நகைச்சுவையாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்போவே சார் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணணும்னுட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நேற்று முன்னால் நம்ம லாஸ்ட் வீக் தான் ஃப்ரைடே தான் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணேன், சார் மண்டே அவைலபிளாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். என்ன விசேஷம் சார்னாரு, நேஷ்னல் யூத் டேங்க சார் அப்படின்னோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான்லாம் வரணுமே அப்படின்னாரு. அதுக்காக தான் சார் உங்களை கூப்பிட்டுருக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பு விருந்தினராக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை இன்னைக்கு ஆக்சுவலாக அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, அவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னாரு. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கூட்டத்துக்காக நம்மளுடைய அழைப்பை ஏற்று ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூத் மாதிரியே வந்திருக்காரு. எங்கள் மேலே ஸ்டேஜில் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கட் ஷூ போட்டு யூத் டேன்றதால யூத் மாதிரியே வந்திருக்காரு. ஸோ அவர் பழனிசாமி சாருக்கு கல்லூரியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்த தினத்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் நடந்திருக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் கல்லூரியில் நடந்த உடனே ஜாயின் பண்ண உடனே ஒரு 1 week இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோகா ஒரு 1 week ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அந்த யோகா யூஸ்வலாக ஒரு நாள் தான் நடக்கும். இன்னும் உங்களுக்காக தான் இந்த வர 1 week நடத்தி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தோம். அதன் பிறகு இந்த செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்வலாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் நடக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேரியர் கைடன்ஸ் அண்ட் பிஹேவியரல் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே 3 days ப்ரோக்ராம் வல்லவன் அகாடமி மூலியமாக நடத்தணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காய்கத்தான் ப்ரோக்ராம் யூஸ்வலாக ஒரு பேட்ச் தான் நடத்துவோம், 100 பேருக்கு நடத்துவோம். இந்த முறை அனைத்து மாணவர்களுக்கும் 2 day ஒர்க் ஷாப்பை நடத்தணும். ஸோ முதன்முறையாக நேஷனல் மேக்ஸ் டே லாஸ்ட் வீக்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இன்னைக்கு நேஷனல் யூத் டே ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ February 28 நேஷனல் சயின்ஸ் டேக்காக ஷெட்யூல் பண்ணி அதை மற்ற காலேஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி
நடத்தலாம்னுட்டு அதுக்கு தான் நேற்று தான் இன்விடேஷன் எல்லா காலேஜுக்கும் அனுப்பிச்சு நேற்றுலேருந்தே ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது போக இந்த முறை நிறைய கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. இது ஆஃப்டர் பொங்கல் நடக்க போகுது. ஸ்போர்ட்ஸ் இன்ட்ராமுரல் நம்ம முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக நம்ம காலேஜில் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் அகாடமின்னு ஆரம்பித்து அதில் ஒரு கிரிக்கெட் லீக் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஆனுவல் டேவும் நடத்த போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இது இவ்வளோ ஈவெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துறதுனுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக தான். ஹிடன் டேலண்ட்ஸை, மறைந்து இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை வெளிக்கொணர்வது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதுக்காக தான் இவ்வளவு ப்ரோக்ராம் எந்த வருஷமும் கிட்டத்தட்ட நான் 32 வருஷமா இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்க்காக இவ்வளவு ப்ரோக்ராம் வந்து எந்த காலேஜ்லையும் நடந்தது கிடையாது, நம்ம கல்லூரிலையும் நடந்தது கிடையாது. ஸோ அதற்காக இவ்வளவு ப்ரோக்ராமையும் இவ்வளவு சிரத்தை எடுத்து நடத்தின முதலாம் ஆண்டு துறை தலைவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நிறைய டேலண்ட்ஸ் இதுல இருந்து மாணவர்கிட்ட பார்க்க முடியுது. இது நடந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் மாணவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர்லேயே கொண்டு வருது. இதெல்லாம் நம்ம மெருகேற்றும் போது 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு சிலம்பம் போட்டியில ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. ஸோ யார் ஸ்டூடெண்ட் யாருப்பா? அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய அதை விட பெட்டரா கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் இதெல்லாம் நீங்க வெளி குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் உங்க டேலண்ட் வந்து வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதனால இந்த ஸ்டேஜை வந்து நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமா உபயோகப்படுத்திக்கோங்க. ஸோ விவேகானந்தர் சொல்லக்கூடியதும் அதே தான். ஸோ தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வந்து வெற்றி வந்து நிச்சயம். அவர் சுவாமி விவேகானந்தர் கூடிய அவர் வந்து நல்ல ஒரு ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது. அயல் நாடுகள்ல ஃபாரின்ல வந்து ஏன் அவரை வந்து பிடிச்சிருக்கு, அவர் நிறைய ஃபாலோவர் வந்து நம்ம நாட்டோட அயல் நாடுகள் வந்து அதிகமா இருக்காரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. ஸோ அதுக்கு காரணம் வந்து நாட் ஒன்லி அவர் ஹிந்து மதத்தை பரப்பினது மட்டும் கிடையாது, அவர் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை பத்தி சொன்னதுதான் வந்து அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அவருடைய ஸ்பீச்சை வந்து நிறைய பேர் மொழிபெயர்த்து அதை வந்து ஸ்டில் ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம ஃபாலோ பண்றோமா என்னன்னு கேட்டா தெரியாது. அவருடைய ஞாபகார்த்தமா பிறந்த நாளை நேஷனல் யூத் ஈவென்ட் கொண்டாடுறோம். பட் அவருடைய சொற்பொழிவுகளை நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல புக்கா வந்து போட்டு ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய சிகாகோல ஆற்றிய உரை வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய ஹிந்து மதத்தை உலகுக்கு வெளிக்கொண்டு வந்தது வந்து அந்த சிகாகோடைய அவருடைய ஆற்றிய உரை தான். ஸோ அவர் வாழ்ந்த காலம் குறைவு தான். பட் இன்னும் நாம் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ எப்படி நம்ம ஜோதிமுருகன் சார் சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் இருந்தோம்ன்றது கிடையாது, எப்படி வாழ்ந்தோம்ன்றது தான் முக்கியம். ஸோ இதை பத்தி இன்னும் பல நூற்றாண்டு காலம் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஸோ அவருடைய சொற்பொழிவை ஐரிஷ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மார்கரெட் நோபல்ன்றவங்க அதை வந்து அவருடைய சீடராகவே மாறி இங்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து சிஸ்டர், அதாவது சகோதரி நிவேதிதை அப்படின்ற பெயர்ல அவருக்கு வந்து அவருடைய கண்டினியூஸா அவருக்கு வந்து அவருடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பிறகு ராமகிருஷ்ண மடத்தை அவர் தான் நடத்திட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு அவங்க நிவேதிதை வந்து அதை ஃபாலோ பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஐரிஷ் பெண்மணி வந்து சுவாமி விவேகானந்தரை குருவா ஏற்று இந்தியா வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணி அவருக்கு அர்ப்பணிக்கிறாரு. நாம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவரு சொன்ன ஒரு 3 கருத்துக்கள் தான். ஸோ அதை வந்து நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வாழ்நாள்ல வெற்றி அடையலாம். உங்ககிட்ட அவ்வளோ ஆற்றல் இருக்கு, அதை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களை நீங்க நம்புங்கள். ஸோ மெயினான ஒரு பாவம் என்ன அப்படின்னாக்கா பய உணர்ச்சி தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம்னுட்டு அவர் பல இதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பயம்ன்ற பாவம் இல்லாம இருந்தா கண்டிப்பா நீ வந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம்ன்றாரு. ஸோ அதுல சொல்ற 3 கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை, ஒழுக்கம் அண்ட் விடாமுயற்சி. ஸோ இந்த 3 நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள்ல எல்லா செயல்களிலும் வெற்றி பெறலாம்னு கூறுறாரு. ஸோ இது போல நிறைய கருத்துக்களை கூறுறதுக்கு நம்ம பழனிசாமி சார் இருக்காரு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம ஜோதி முருகன் சார் நம்ம காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர், வீடியோ அரேஞ்ச் பண்ற வேலை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய டீமே அரேஞ்ச் பண்ணிடுறாரு வீடியோ அண்ட்
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நல்ல மாணவர்களும் அதில் இன்ட்ரெஸ்டாக எடுத்து நல்ல ஸ்டாண்டர்டாக வந்து ரெக்கார்டிங் இருக்குது. ஈவன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு கூட நாங்கள் தனியாக ஃபோட்டோகிராஃபரே அரேஞ்ச் பண்ணல. ஸோ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. ஸோ அதுக்குமே வந்து மாணவர்கள் தான் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவு வந்து உங்கள்கிட்ட திறமை இருக்குது. ஸோ அதை வெளிக்கொணர்ந்து ஒரு தக்க வந்து ஒரு குரு வேணும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். அவர்களை ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். ஸோ எப்படி சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு நல்ல குருவா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரோ, அதே மாதிரி நம்ம கிளாஸ்லையும் உங்கள் காலேஜ் நம்ம காலேஜ்லையும் நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். அவர்களை ஃபாலோ பண்ணுங்க. அவர்களை கூறக்கூடிய கருத்துக்களை நல்வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாடை சிறப்பாக நடத்தின லைப்ரரியின் உட்பட முதலாம் ஆண்டு துறைத் தலைவர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து என்பது மனம் சார்ந்த அன்பும் மரியாதையும் ஒருங்கிணைந்த மொழி, அறிவும் பணிவும் மலர்த்தும் தமிழ் மொழி. இந்த மரபின் நெறியிலே இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்துள்ள மிகுந்த மரியாதைக்குரிய நமது கல்லூரியின் இயக்குனர் முனைவர் KR முத்துசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு பழனிசாமி அவர்களே, நமது கல்லூரியின் பாசமிக்க முதல்வர் டாக்டர் செந்திலரசு அவர்களே, மற்றும் துறை தலைவர்களே, ஆசிரியர்களே, குறிப்பாக முதலாம் ஆண்டு ஆசிரியர்களே, உதவியாளர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இன்று ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் அவரோட பிறந்த நாள். அதை நினைவு கூற தேசிய இளைஞர் தினமாக வந்து நம்ம நாட்டில் கொண்டாடி வருகிறோம். அந்த இளைஞர் தினத்தில் இளைஞர்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நம்ம நிறைய போட்டிகள் நிகழ்ச்சிகள்னு ஏற்பாடு பண்ணோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மாணவர்களோட திறமைகள், அந்த சிலம்பம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு அந்த ட்ரம்ஸ் ஆகட்டும், அந்த கடைசியில் வந்து இந்த பிரமிட் பண்ணாங்களே, அது நாடகம்னு எல்லா விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவ்வளவு திறமைகளை வச்சுட்டு அதுக்கு வச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னா அது வீணா போயிடும். அதுக்காகவே நமது கல்லூரியில சிறப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். முதல்வர் குறிப்பிட்டது போல அவர் 32 வருஷம் சொன்னாரு. நான் இந்த கல்லூரியில 40 வருஷமா இருக்கேன். இந்த 40 வருஷத்துல இப்போ இந்த 2 ஆண்டுகளா வந்து இந்த இயக்குனர் பொறுப்புல இருக்கேன். இந்த 2 ஆண்டுகள்ல தான் பார்க்குறேன், முதலாம் ஆண்டு துறையில இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வருஷத்துல கணக்கில் அடங்காத அளவுக்கு மாணவர்களுக்கோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம கல்லூரியில பெரிய சிறப்பு. அதுக்கு முன்னாடி எல்லாம் செமஸ்டருக்கு 8 பாடம் 10 பாடம் இருக்கும். அதை நடத்துறதுக்கே வாத்தியாருக்கு நேரம் போதாது. இப்போ வந்து உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் குறைவஞ்சு இருக்கிறதுனால இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெறும் பாடத்தை மட்டுமே சொல்லி கொடுக்கறது நம்ம கல்லூரியோட நோக்கம் இல்லை. இங்கே நம்ம நிறைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான பயிற்சிகளையும் தொடர்ந்து கொடுக்கறது தான் நமது கல்லூரியோட சிறப்பு. அந்த வகையில் இதை சரியான தொடக்கமாக வந்து முதலாம் ஆண்டு ஆசிரியர்கள் வந்து நமது மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சுவாமி விவேகானந்தர் பற்றி ரொம்ப குறுகிய காலம், அவர் வாழ்ந்த காலம் வந்து ஜஸ்ட் 39 வருஷம். 1863 பிறந்திருக்காரு, 1902 மறைஞ்சிருக்காரு. இந்த குறுகிய காலத்துல உலகம் பூரா இருக்கக்கூடிய அவ்வளவு பேரோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய சாதனை. அது வந்து ஒரு நல்ல, அதாவது ஏன் தேசிய இளைஞர் தினம்னா அவர் ரொம்ப இளைஞரா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற காலத்திலேயே மறைஞ்சாரு. இளைஞர்களுக்காகவே நிறைய
சொன்னார், கருத்துக்களை சொன்னார். 100 இளைஞர்களை கொடுங்க, நம்ம நாட்டையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னவர். ஸோ இது மாதிரி வந்து நிறைய சிறப்புகள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நல்ல ஆன்மீகவாதி. அவரோட அந்த சிகாகோ உரை 1893 செப்டம்பர் 11 சர்வ சமய மாநாட்டில் போய் அவர் அங்கே அந்த மாநாட்டுக்கு போகிற போது அங்கே கேட்டில் கூட உள்ள விட மாட்டேன்ட்டாங்களாம். நீ அவரோட வரலாறை படிச்சீங்கன்னு தெரியும். அங்கே கேட்டில் கூட உள்ள விட மாட்டேன்ட்டாங்களாம். அப்படி ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதாவது அவரோட சாமியார் வேஷத்துல ஒரு மாதிரி போக, அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி யூஎஸ்ஏவில் எப்படி இருக்கும், அங்கே வந்து எல்லா ஆளாலும் கோட்டு சூட்டோட இருக்கிற போது இவர் இந்த காவி உடையில் அங்கே போயிருக்காரு, உள்ள விட மாட்டேன் இருக்காங்க. அப்புறம் எப்படியோ போராடி உள்ள போய் அவர் ஆரம்பித்த மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த தொடக்கமே வந்து உலகம் பூரா இன்னைக்கு மறக்க முடியாத அளவுக்கு அவரை மனசுல நிறுத்தி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான உரை நிகழ்த்தி இருக்காரு. அது இன்னைக்கும் உலகம் பூரா விவேகானந்தரோட சிகாகோ உரை அப்படிங்கிற இதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர். அவரை நினைவு கூறத்தான் அவரோட பிறந்த நாள், அவரோட சிகாகோ உரை நிகழ்த்திய செப்டம்பர் 11 இதையெல்லாம் வந்து நம்ம நாட்டில் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். அதை நம்ம இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்காங்க. அதுபோக இந்த நூலகத்துறை, வாசகர் மன்றம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நாள் நிகழ்ச்சியாக வந்து நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சிறப்பு விருந்தினர் நிறைய சொல்ல போகிறாரு. ஏற்கனவே வரவேற்புரையில் பேசிய நமது பட்டிமன்ற சிறப்பு பேச்சாளர் ஜோதி முருகனே வந்து நிறைய சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நான் ரொம்ப பேச விரும்பல. அனைவருக்கும் இன்றைய இளைஞர் தின வாழ்த்துக்கள், மேலும் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் சக்தி சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் உதவி மேலாளர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த திரு எம் பழனிசாமி ஐயா அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்குமாறு நமது கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் கற்றதும் நல்வாழ்வு பெற்றதும் பெருமக்கள் இங்கே உங்களுக்கு கற்பிப்பதும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பதும் அருட்செல்வர் ஐயா அவர்களின் ஆசியினாலே அருளாலே என்று சொல்லி அவர் நன்றி போற்றி அவர் தாழ் வணங்கி அவிலே வீற்றிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களின் ஆசான் இயக்குனர் சார் அவர்களுக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இனிமையான முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அளப்பரிய திறமைகளை, நல்ல நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கும் துறை தலைவர் மற்றும் அனைத்து பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும், மேடையிலே தங்களது திறமைகளை நிரூபித்த செல்வங்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று கர்ஜித்து கோரிக்கை விடுத்த விவேகானந்தர் ஐயா அவர்களின் பிறந்த தினம் என்று தேசிய இளைஞர் தினம் நாம் கொண்டாடி கொண்டுள்ளோம். 5 நிமிஷம் சீக்கிரம் முடிச்சிருவேன் தொண்டை கட்டி இருக்கிறதுனால. அதாவது செயல் நன்று, சிந்திப்பது நன்று. கவனிச்சீங்கன்னா 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். செயல் நன்று, சிந்திப்பது நன்று, சிரத்தையுடன் கூடிய செயல் நன்று, மனதை நற்சிந்தனைகளாலும் லட்சியங்களாலும் நிரப்புவது நன்று,
அதையே சுவாசமாக சுவாசிப்பது நன்று, விடா முயற்சி நன்று, சுறுசுறுப்பு நன்று, உழைப்பு நன்று, தன்னம்பிக்கை நன்று. இப்படி இதனுடைய விளைவுகள் எல்லாம் மிக நன்று என்று சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய எழுச்சியாளர் விவேகானந்த அவர்களை இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். அவருடைய பொன்மொழிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ வரவேற்புரை நிகழ்த்தின சார் அழகா பேசினார், ஒரு தமிழாசிரியர் போல. அப்புறம் தான் பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்லங்காட்டி தான் தெரிஞ்சது, ஒரு சந்தேகமா இருந்துட்டு இருந்தது. முதல்வர் ஐயா நம்ம சார் சுருக்கமா முடிச்சாங்க. இதெல்லாம் கூகுள்ல போய் பாருங்க, வேணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா கேட்டா புரியாது உங்களுக்கு. கூகுள்ல போய் தேடி பாருங்க. விவேகானந்தரை படிச்சீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி அடைகிறோமோ இல்லையோ தோத்து போக மாட்டோம். 10 நிமிஷம் ஒதுக்குங்க, இன்னைக்கு ரைட் டைம் உங்களுக்கு. தினம் ஒரு 10 நிமிஷம் விவேகானந்தர், சாணக்கியரின் பழமொழிகள், பாரதியாருடைய அந்த மொழிகள், அவர் சொன்ன கருத்துக்கள், இதை 3 மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, உழைப்பு இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஒரு மந்திர சொல், அவங்களையெல்லாம் நம்ம படிக்கிறது. இப்போ இளைஞர் அப்படின்னா யாரெல்லாம் இளைஞருங்க? ஏப்பா, இளைஞர்னா வயதில் சிறியவர்கள் மட்டும் இளைஞர்களா? யாரெல்லாம் இளைஞர்கள்? சிந்திப்பதை நிறுத்தாதவரை, புதிய தேடல்களை தேடுவதை நிறுத்தாதவரை, உழைப்பதை நிறுத்தாதவரை அனைவரும் இளைஞர்களே. நிச்சயமாக சிந்திக்கிறத, யோசிக்கிறத, செயல்படுறத, உழைக்கிறத என்னைக்கு நிறுத்துறோமோ அப்பவே நமக்கு வயசாயிடுச்சு. 30 வயதிலும் முதியவர் உண்டு, 80 வயதிலும் இளையவர் உண்டு. பூமி சுற்றும் வரை இளமையாயிருக்கும். இது மாதிரி ஒரு கவிதை வைரமுத்து அருட்செல்வருக்கு 80வது பிறந்த நாளுக்கு எழுதி கொடுத்திருந்தார். மிக அற்புதமான கவிதை. அதனால எல்லாரும் அதனுடைய விஷயங்களை வாங்கிட்டு வாங்கிட்டு, ஏன்னா இன்னைக்கெல்லாம் இருக்கிற இளைஞர்களுடைய அறிவு சார்ந்த திறமை சாதாரண இல்லை. எல்லாமே உங்க உள்ளங்கையில இருக்கு. உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டி மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும். எங்க தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை, 3வது ஜெனரேஷன், உங்க தலைமுறை கம்பேர் பண்ணி பார்க்கிற போது உங்களுக்கு அறிவும் அந்த அந்த ஷார்ப்னஸ், கூர்மை, தெளிவு உங்களுக்கு ரொம்ப அதிகம். இது சர்வே. அதை மழுங்கடிக்கிறதுக்கு தான் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ராஜா என்ன பண்ணாராம், தனக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு மட்டும் கூப்பிட்டு, சரி திருமண வயசு வந்துருச்சு, நாட்டையும் மகளையும் ஒப்படைக்கணும். அதற்காக அவர் ஒரு சுயம்வரம் நடத்துறார். நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உள்நாட்டு சொந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு, பிற நாட்டு தேசத்துக்கெல்லாம் அந்த அழைப்பு கொடுக்கல. என்ன கண்டிஷன்னா, ஒரு பெரிய கோட்டை கதவு, அந்த கதவை திறக்கணும். யானையை வச்சு தள்ளுறாங்க, தள்ளி காட்டுறாரு. யானை போய் தள்ளியா திறக்கல. பந்தயத்தில் கலந்து, போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தோல்வியுற்றால் அவர்கள் தலை வெட்டப்படும். இதுதான் கண்டிஷன். யாரா வருவாங்களா? யானதிலேயே திறக்கல. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார், ஒரு இளைஞர் வந்தார். யார பண்ணி எங்கிருந்து வர்ற அப்படின்னு. நான் எஸ்ஐடி ஸ்டூடெண்ட்டுங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். எஸ்ஐடி, அதாவது எங்க காலத்துல எஸ்ஐடி, இப்போ எஸ்பிசி. நீ ஐஐடிக்கே டஃப் கொடுக்குற ஆளுகப்பா நீங்க, சரி வா போய் பாருங்கன்னா கதவை போய் லேசா இருக்கிறாரு. அதாவது தள்ளுனா திறக்காத கதவு இழுத்தா திறக்குது. அந்த சமயோஜித புத்தியும் தெளிவும் இருந்ததுன்னா ஓவர் நைட்ல ஒரு தேசத்துக்கே ராஜா ஆகலாம். அந்த அறிவும் திறமையும் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏகப்பட்ட திறமைகளும் இதுவும் நிறைய இருக்கு. அதாவது ஒரு பெரிய சாதனை செய்யணும்னா 3 தடைகளை கடக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்றார். ஏளனம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற போது டக்குன்னு ஸ்டேஜ் பெயர் மறந்துருச்சு, ஏதாவது ஒரு தடுமாறுற போது தமாஸ் பண்ணுவோம். நாம பார்வையாளரை உட்கார்ந்துருக்கிறவங்க நம்மளை ஸ்டேஜுக்கு வர சொன்னா கைகாலெல்லாம் நடுங்கும்.
ஆனா வெளியில இருந்து ஏளனம் செய்வோம். அதுல கவனம் செலுத்தினா நம்ம தொடர்ச்சி வராது. ஏளனம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கும். அடுத்தபடியாக அங்கீகாரம் கிடைக்காது. அங்கீகாரம் ஒருவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு உண்டான அங்கீகாரத்தை நம்ம அப்ரிசியேஷன், ரெகனைசேஷன் எல்லாம் நம்மளே செயல்படுத்தணும், நம்ம உருவாக்கணும். அதனால இந்த 3 நிலைகளை, தடைகளை கடந்தால் ஒருவர் வெற்றி அடைவது உறுதி என்று சொன்னார். அதனால இளைஞர் இதுல நிறைய சொல்லலாம். ஒரு சில காரணங்களுக்காக சார் நிறைய சொல்லியிருந்தாங்க. சொல்லி கேட்பதை விட தாங்களே உணர்வதுதான் மிக சிறந்தது. இங்க சார் அன்னைக்கு பேசிட்டு இருந்தாதான் சொல்றான். நான் சேஃப்டி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, எஸ்ஐடியில் எனக்கு படிக்க முடியல. குடும்ப சூழ்நிலையில 10th முடிச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஐடிஐ போய் சேர்ந்தேன், கிராஃப்ட்ஸ்மேன் டிசைன் கோர்ஸ் சேர்ந்தேன். முடிச்சுட்டு பிஇ டிப்ளமோ பார்ட் டைம்ல படிச்சு, பிஇ பார்ட் டைம்ல படிச்சு, பிஓஇ பாய்லர் ஆபரேஷன் இன்ஜினியர் கவர்மெண்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி ஈக்குவலன் டு பிஇ. அது அடுத்தபடியாக எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படித்தேன். ஒரு 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் மாதிரி. ஒரு 20 வயசுல ஐடிஐ, 25-30 வயசுல டிப்ளமோ, 40 வயசுல பிஇ, 44 வயசுல எம்இ முடிச்சோம். வெளியில அப்ப சேஃப்டி ஆபீசர் அப்படின்னா ஏகப்பட்ட வாண்டட். நம்ம ஆலை, நம்ம விசுவாசம், இங்க இருக்கிற நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், அதுக்காக இங்கே இருந்துட்டு நம்ம அப்போ படிச்சுட்டு இப்போ சேஃப்டி ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம். ஒரு செமினார் நடந்தது, நேஷனல் சேஃப்டி கவுன்சில்ட்டு. அதுல ஒரு சீனியர் ஒருத்தர் பேசினார். திட்டு வாங்காத, சாபம் வாங்காத சேஃப்டி ஆஃபீஸர் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டார். எங்க சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு 200 பேர் இருந்தோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சேஃப்டி ஆஃபீஸர் திட்டுவாங்க, இவனொருத்த எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா அவங்க வேலை பாதிக்குதுன்னு நினைப்பாங்க. ஹெல்மெட் போடாததுக்கு சொன்னா திட்டுவாங்க ஆளுங்க. அது குறிப்பா இந்த சிஎல் புதுசா வேலைக்கு வர்றாங்கல்ல பசங்கள்லாம், டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு வருவாங்க. எது சொன்னாலும் உள்ளே வாங்கிக்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. சத்தம் போட்டா திட்டுனா நாங்க தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும், அவங்க கூலா இருப்பாங்க. அதான் சொல்றேன், இன்றைய இளைஞர்களுடைய சக்தி அளப்பரியது, பயங்கரமான நாலேஜ். அவங்க எது சொன்னாலும் அவங்கள பாதிக்காது, என்ன திட்டுனாலும் கேட்க மாட்டாங்க. இதாங்க சார் போட்டுக்கிறேன், அதை மட்டும்தான் சொல்லுவாங்க, வெறுப்பேற்றுவாங்க அப்படியே. அப்புறம் யோசிச்சு நான், என்னடா இவ்வளவு நம்ம இருக்கோம், இதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி போட்டு பசங்களை கூப்பிட்டு, இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரேடியோல நிறைய பேசுவார். ஒரு ஊர்ல அப்படி ஆரம்பிப்பார் ஸ்லோவா. நான் கூட்டிக் கொண்டு போய் உட்கார வச்சுக்குவேன். உட்கார வச்சுட்டு, தம்பி பாதுகாப்புங்கிறது இப்படி, இதனால இவ்வளவு பாதிப்பு இருக்கும், இப்படி எல்லாம் ஹெல்மெட் போட்டேன்னா தலைக்கவசம், உயிர்கவசம், கையூரை நம்பினோர் கைவிட போறார், அந்த ஸ்லோகனை பூரா வரிசையை சொல்லிட்டே இருப்பேன். 1/2 மணி நேரம் ஆனாலும் அவர் வெறுப்பாகிறவங்களும் சொல்லிட்டே இருப்பேன். கடைசியா என்ன போச்சு, இந்த ஆள்கிட்ட பேச கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த பிடிக்காத ஒரு விஷயம் அதை எனக்கு சாதகமா நான் பயன்படுத்தினேன். என்னன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு 2 நிமிடங்களுக்கு மேல் பேசினா கவனிக்கும் திறன் கிடையாது, கவனிக்க மாட்டேங்க. அதை அங்க யூஸ் பண்ணோம். இண்டஸ்ட்ரியில வேற வழி இல்லை, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா போங்கட்டு போயிடலாம், வேற பப்ளிக்கா இருந்தா தேவையில்லை. இண்டஸ்ட்ரியில வேலைக்கு வர்ற போது அப்புறம் மெதுவா எல்லாம் புரிய வச்சு சொல்லி, அவங்களுடைய நீங்கெல்லாம் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறீங்க, மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கு. உங்களை நம்பி ஒரு 50 பேர் 100 பேர் வேலைக்கு வச்சிருப்பாங்க, உங்க செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்க ஹெட்டா இருப்பீங்க. அப்ப அவங்களுடைய வேலையை வாங்குறது மட்டும் பலன் இல்லை, அவங்கள பாதுகாப்போட சேர்த்து பணி செய்ய வைப்பதுதான் பெரிய கடமையாகும். ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடந்தா அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு கஷ்டம், நிர்வாகத்துக்கு எவ்வளவு சிரமம், இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். அதனால எல்லாருமே, அதனாலதான் சார்லாம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் ஆப்ரேஷன், அந்த சேஃப்டி பத்தி இதையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கும் இந்த வருஷம் பண்ணுவாங்க. அதனால நீங்க சேஃப்டி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கோபி ஐடிஐ, எல்லா கவர்மெண்ட் ஐடிஐக்கும் நான் போய் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா மேடையில இருக்க மாட்டோம், சுத்தி ரவுண்டா உட்காந்துட்டு தான் பேசுவோம். ஃப்ரெண்ட்லியா பேசினா மட்டும்தான் கேட்பாங்க. நான் உங்களா மாறிடுவேன்.
அப்ப பேசிட்டு இருக்கிற போது ஒரு பையன் விசிட் வந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்தாங்க. சார் அப்படின்ட்டு வந்தார். என்னப்பா என்ன யாருங்க சார்? நான் கோபிஐடி நான் பார்த்தேங்க, இப்பெல்லாம் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னாரு. அந்த டயத்துல ஆன ஒரு ஆக்சிடென்ட்டை பவர் பாயிண்ட்ல போட்டு காட்டினேன். நம்ம ஊர்ல பெரிய மூலவளத்துல ஆன ஒரு ஆக்சிடென்ட்டை போட்டு காமிச்சேன். அது கிட்டத்தட்ட 500 பேர், இந்த 500 பேருக்கு மேல இருந்த பசங்கள்ல அந்த ஒரு பையனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அவரே வந்து சொன்னார், நான் ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டுறது இல்லைங்க அப்படின்னு. அன்னையில இருந்து சரி நம்ம மூதர சங்கம் ஊதிட்டே இருப்போம், கேட்கறவங்க கேட்காதவங்க அவங்க விதி அப்படின்ட்டு விட்டுறலான்ட்டு நான் போற பக்கமெல்லாம் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் இந்த சேஃப்டியை கொஞ்சம் சொல்லாம வர்றதில்ல. தயவு செய்து, ஏன்னா எத்தனையோ நம்ம சாதனைகள் செய்ய வேண்டி இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு, தேசத்திற்கு, நம்ம கல்லூரிக்கு. இந்த டயத்துல நம்ம அநியாயமா ஒரு 2 வீலர்ல ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு எல்லாம் நம்ம ஆகக்கூடாது. அந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம நின்னாலும் நடந்தாலும் போனாலும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி சுய பரிசோதனை பார்க்கணும். நம்ம வலிமை எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்களா எப்படின்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் சீனியர்ஸ் ஆகிட்டா தான் தெரியும். இப்போ தேர்ட் இயர் பசங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு மொபைல் போனை நாம எப்படி யூஸ் பண்றோங்கிறத வச்சு நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணலாம். சினிமா, இந்த மீடியா, இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை ஈர்க்குது. தலைவன்னு நம்ம எவனை கொண்டாடுறோம், நீ தலைவன்னு மறந்துட்டேன்னு அர்த்தம். விவேகானந்தர் சொல்றதே அதுதான், இன்னும் எல்லா வலிமையும் இருக்குங்கிறது உண்மைக்காங்கிறார். அப்போ யார ஒருத்தர் பிறர் ஒரு ஆளை நீ தலைவர்னு சொல்றியோ, பிற ஒரு ஆளை நீ இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறையோ, அவருதான் எனக்கு குருன்னு சரண்டர் ஆகிறையோ, அப்போ உன்னுடைய சுயத்தை இழந்துருவ. அவருடைய ஒரு சிறப்பு இருக்குதுன்னா அந்த சிறப்பு உங்ககிட்ட இருக்குதுனாலதான் அவர் இருக்குது. உலகத்திலேயே பிரபஞ்ச சக்தி அதிகமா ஆற்றல் கொடுக்கக்கூடிய தேசம் இந்தியா, அதுல தமிழ்நாடு. இது யாருக்குமே தெரியாது, எந்த மீடியாஸையும் வரல. உலகத்திலேயே பிரபஞ்சத்தை நோக்கி நீ வந்து ஒரு இது பண்ணினா உன் மைண்ட் ஸ்டேட் ஆகும். நீ சிந்தனையை சீர்படுத்தினா சக்சஸ் ஆகும். அது உலகத்திலேயே இந்திய தேசத்துல மட்டும்தான் அந்த பவர், காஸ்மிக் பவர் இழுக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்குது. அது தமிழகத்துல, தென் தமிழ்நாட்டுல. அதனால நீங்க எல்லாம் வந்து இந்த வளர்ச்சியை நல்லா கொண்டு போங்க. நீங்களாம் சிறப்பா இருக்கலாம், ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். தேசம் பாதுகாப்பானதாக மாறிக்கொண்டிருக்கிறது, பலம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலேஜ் எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆரம்ப சூழ்நிலைகள், காலகட்டம், உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கு நிறைய. எவ்வளவு திறமைசாலி பசங்கள்லாம். யாரோ ஒரு பையன் கவிதையை வாசிச்சாரு, அழகா தம்பி நீ எல்லாம் ஒரு பேச்சாளனா வரலாம்ப்பா, உன்னுடைய முகபாவம், கால் நடுங்காத அந்த விஷயம் நான் ரொம்ப கவனிச்சேன். அந்த பையன் எங்கீங்க யாரு ப்ரொஃபஸர் பேசுறாருன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படி பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட் பேசும் பையன். அந்த பையன் அருமையான தமிழ் உச்சரிப்பு, அந்த பேசுற போது மூக்கு வெடிக்குது. அதெல்லாம் பேச்சாளருக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப கவனிச்சேன் அந்த பையனை. அவன் பிராக்டிஸ் பண்ணா ஒரு 4 பேருக்கு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அருமையா பண்ணலாம், நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது பண்ண ஒரு பசங்களை அருமையா பண்ணாரு. அந்த பம்பை இது வாசிச்சாரு, சிறப்பான ஆரம்பம், துவக்கம். ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஜ் ஆரம்பிங்க அத்தனை பேரும் பயிற்சி குறைவா இருந்தாலும் அந்த முயற்சிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. அவங்கள வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. அந்த பசங்க எல்லாம் அருமையா, ஒரு பொண்ணு கம்பு சுட்டுச்சு, சிலம்ப சுட்டுச்சு. அந்த பெண் வந்து கைய மேல தூக்கி சுத்துறதெல்லாம் டப்பு, அது ஈஸியா வராது, சோல்டர் ஏறிக்கும். பிராக்டிஸ்ல சுத்த முடியாத ஒரு பொண்ணு சுட்டுச்சு, நல்லா பண்ணாங்க. அழகா எல்லாருமே பேசினாங்க, பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பா அந்த போதை ஒழிப்புக்கு பண்ணிங்க பாருங்க, ஒரு அருமையான விஷயம். நாங்க இந்த ஒரு சின்ன சர்வேக்காக தீபாவளி டைம்ல எலைட் ஷாப்ல போய் உட்காந்துருந்தோம். 1 மணி நேரத்துல 42 பேர் வந்தாங்க. டாஸ்மாக் போனா 400 பேர் வந்திருப்பாங்க. போய் காருக்குள்ள உட்காந்துட்டு நாங்க ஒரு சின்ன இதுக்காக ஆராய்ச்சிக்காக, பப்ளிக்கா பண்ண தப்பா போயிட்டு பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. காருக்குள்ள உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். 42 பேர் வந்துட்டு போனாங்க. 42 பேர்ல 31 பேர் 30 வயசுக்கு உட்பட்டவர்கள். நம்ம இளைஞர்கள் நம்பிட்டு இருக்கிற முதியவர்கள் 31 பேர். வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அதோட அது நிறுத்திட்டு இதுக்கு மேல வேண்டான்னு வந்துட்டோம் நாங்க. அது மீதி இருக்கிறவங்க 50 வயசுக்கு மேல யாரும் வரல, அவங்க எல்லாம் டாஸ்மாக் போயிடுவாங்க போல் இருக்கு.
எங்க போயிட்டு இருக்குது தேசம்? போதையின் பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அதெல்லாம் வேண்டாம். அது வாழ்க்கையை சீரழிச்சிடும். அதனால நீங்க அந்த மாதிரியான சிந்தனைகளை விட்டுட்டு, நான் இதை பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஒரு பாசிட்டிவா பேசிட்டு போயிடலாம். உங்களுக்கு எல்லா திறமைகள்லாம் நிறைய இருக்குப்பா. அதுல அந்த போதை விழிப்புணர்வு போட்டீங்க இல்லையா, ஒரு டயலாக், நிறைய டயலாக் வந்து ரியலா இருந்தது. நாங்க அந்த சர்வே பண்ணிட்டு இருக்கிறதுல வந்த டயலாக் வந்தது. ஏப்பா சின்ன வயசு பையனா இருக்கிற நீ வரேன்னு கேட்பாரு, அதுக்கு அந்த பையன் சொல்லுவா, தேவையில்லாத பேசாதேப்பா. இதே டயலாக் வந்தது. உட்கார்ற ஸ்டைலு அதே மாதிரி இருந்தது. எனக்கு பயமாவும் இருந்தது, என்னடா நேச்சரா உட்கார்றாங்களே, போட்டு உட்கார்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இருந்தது. நாங்க எல்லாம் ஒரு மறைமுகமான என்னதான் இருக்கு நிறைய பேசுறதுக்காகவும் பண்றதுக்காக ஒரு நண்பர் கூட என்னை கூப்பிட்டு போயிருந்தார் அவருடைய ஆராய்ச்சிக்காக. அப்ப இதை பாக்குறப்போ அப்படியே இருக்கு. வீட்டுல பெண்கள் செல்லம் கொடுத்துதான் பசங்க கெடுக்கிறாங்கிறது ஒரு 75%. அவங்க ஹஸ்பண்டை டாமினேட் பண்றதுக்காக சொல்றாங்களா? பாசத்துல அவங்க எப்பவுமே அன்பிற்கும் பாசத்திற்கு அடிமையானவங்க தானே. அதனாலதானே ஆண்கள் தேல ஏமாந்துடுறாங்க இல்லையா? அதனால அதையெல்லாம் விட்டுருங்க. இந்த டாஸ்மாக் இதெல்லாம் போயிட்டீங்கன்னா நாளைக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த பழக்கம் தொடர்ந்துட்டு இருந்தா கூடவே நீங்க வீட்டில் இருக்கிற போது, தம்பி கேடு, வீட்டில் இருக்கிற போது கூட ஒரு போலீஸு, கூட ஒரு வக்கீலு, கூட ஒரு படிச்ச பிள்ளையா இருந்தா கூட ஒரு இங்கிலீஷ் டீச்சரு, ஒரு கந்துவட்டிக்கார, இவங்கெல்லாம் கூட இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பசங்க எல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க, ஏமாற்ற முடியாது நீங்களாம். அதனால ஒரு நல்ல ஒரு முயற்சியும் நல்ல ஒரு இது எடுத்து ஒரு மிகச்சிறப்பான நிலைக்கு நீங்களா வரணும். சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், எல்லாருமே பேசிட்டாங்க. பாரதியார் சொன்னார், பாரதியார் தன்னை படிங்கப்பா, சில வரிகள் படிங்க, ரொம்ப நல்ல உபயோகரமாக இருக்கும். சாணக்கியருடைய பழமொழிகள் எடுத்து படிங்க, எந்த பாதிப்புலையும் சிக்க மாட்டீங்க. சாணக்கியருடைய பொன்மொழிகளை எடுத்து ஆழ்ந்து, அது சாதாரணமா இருக்கும். நேராக வளரும், உதாரணத்துக்கு சொல்றேன், நேராக வளரும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன அப்படின்பார். அது ஆராய்ச்சி ஒவ்வொரு வரையும் உட்காந்து யோசிக்கணும். சும்மா படிச்சுட்டு போனா மைண்ட்ல ஏறாது. அது 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதை யோசிச்சு பிடிச்சினா நீ வாழ்க்கையில எங்கேயுமே பாதிக்கப்பட மாட்டார். அதாவது வெற்றியாளரின் பின்னால் போய் செல்லாதீங்க. ஜெயிச்ச சக்சஸ் ஆனவங்க போய் மோட்டிவேஷன் பேச்சு கேட்டுட்டு இருக்காதீங்க. தோல்வியுற்றான் பின்னே செல்லுங்கள். அவன் தான் எப்படி தோல்வியுற்றான் என்பதை சொல்லிக் கொடுப்பான். தன்னுடைய கஷ்டங்களை என்ன தவறளித்தேன் என்பதை சொல்லிக் கொடுப்பான். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா தோல்வி அடைய மாட்டீங்க. இதெல்லாம் வந்து சாணக்கியரை படிச்சீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கும் நமக்கு 100% மேட்ச் ஆகுற மாதிரி. அது உங்களுடைய ஷார்ப்னஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி பாருங்களேன். ஒரு ரிக்வஸ்ட் பண்றேன், டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக. நாம என்ன ஆகிறோம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, மொபைல் இன்னைக்கு பார்க்க கூடாது அப்படின்னா பார்க்காம இருக்கணும். டிவி, சினிமா, எல்லாம் மீடியாஸ் எல்லாம் நம்மளை தாக்கப்படுத்த கூடாது. நீங்க வேணா ஒண்ணு ரெடி பண்ணுங்க, நீங்க ஒரு யூடியூப் பண்ணுங்க, அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க உங்க கருத்துக்களை போடுங்க. அது தேசத்திற்கும் நமக்கும் வீட்டுக்கும் நல்லதா இருக்கும். மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ரொம்ப எல்லாருமே நம்மளை மூளைச்சலவை செய்து, சார் கூட சொன்னார், எல்லாமே மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் தான் மாத்தினாத்தான் உண்டு, உங்களுக்கு சிறப்பாக இருக்க எதிர்காலம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அதனால கொஞ்சம் சிந்திங்க. இந்த பாரதியார் ஒரு சொல்லுவாரு, தேடி சோறு மிதந்தென்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உழன்று அப்படின்னு ஒரு இது வரும். போர் கேட்கிற அளவுக்கு பொறுமை இருக்காது. அது மாதிரி சும்மா தென்னை பேச்சு பேசிட்டு வீழ்வன் நினைத்தாயோ பராசக்திம்பர், சக்தியிட்டே கேட்பார். அவ்வளவு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் அவர். சாதாரணமா நம்ம வந்து வீழ மாட்டோம். நிறைய சாதனையை செய்து நான் பிறந்ததுக்கு உண்டான அர்த்தத்தோடு தான் நான் சாவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. அதனால இறுதியாக அலைபேசியிலே மனதை அலைய விட்டு, சினிமா என்னும் சிற்றின்பத்திலே கனவை களைய விட்டு, கால் போன போக்கிலே சென்று பாதையை தவறவிட்டு, தன் வலிமை நோக்கம் அறியாமல் போதைக்கு அடிமையாக வாழ்க்கையை தொலைத்து விட்டு கலங்கி நிற்கின்ற இளைஞர்களிடத்தே
லட்சியத்தோடும் பொறுப்போடும் அழகாக தம் வாழ்க்கையை தெளிவாக தேர்ந்தெடுத்து வெற்றியோடு துவங்கி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இளைஞர் தின வாழ்த்து கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நமது கல்லூரியின் அடிப்படை பொறியியல் துறை, வாசகர் மன்றம், நூலகத்துறை, வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை மையம் இணைந்து நடத்திய தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு இந்த விழாவில் தலைமையேற்று நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ். செல்வராஜ் சார் அவர்களும், மாணவர் நலனே கல்லூரியின் நலன் என்று செயல்படும் நமது கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் கே.ஆர். முத்துசாமி சார் அவர்களுக்கும், இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு பழனிசாமி சார் அவர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருந்த முதலாம் ஆண்டு துறை தலைவர், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் முக்கிய இந்த விழாவில் அனைவரும் மிக சிறப்பாக பங்கு பெற்ற இந்த விழாவை ஒரு சிறந்த விழாவாக மாற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த விழாவில் போட்டிகளை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்திய துறையின் தலைவர் டாக்டர் சித்ராமணன் அவர்களுக்கும், மெக்கானிக்கல் துறையின் தலைவர் டாக்டர் சண்முகம் சார் அவர்களுக்கும்
இந்த விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாணவர்களின் போட்டிகளின் பரிசுகளுக்கு எங்களுக்கு பொதுவுதவி செய்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இந்த விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.